வரப்பே தலையாணி ஓ வாய்க்காலே பஞ்சுமெத்தே இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. ஏ தம்பி தம்பி நில்லுப்பா, எங்க அவசரமா போன மாதிரி இருக்கு, ஸ்பீடா போற. இல்லைக்கா, அவசரமாட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு வேலைக்கு போனாக்கா, அதனால தான் இவ்வளோ அவசரமாக போயிட்டு இருக்கேன். என்னக்கா விஷயம்? ஒன்றும் இல்லை தம்பி, நான் வெளி வேலையாக வந்தேன். அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறலான்னு நின்றுட்டு இருக்கேன். பாரு தம்பி அவசரமாக கடைக்கு போயிட்டு போகிற. சரி, இந்த பையில் என்னப்பா இருக்கு? அக்கா இது வந்து எண்ணெய் அக்கா. என்ன தம்பி, நிறைய எண்ணெய் வாங்கினது மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது கடைகளில் வாங்கினது மாதிரி இல்லை, வேறு எங்கேருந்தோ வாங்கிட்டு போன மாதிரி இருக்குது. இது எங்கே உள்ள எண்ணெய்ப்பா? அக்கா எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயிங்க வந்து தேங்காயை வந்து மதிப்பு கூட்டி எண்ணெய் ஆக்கி விற்பனை செய்கிறாங்க அக்கா. அவங்கள்ட்ட இருந்து மொத்தமாக வாங்கிட்டு போகிறாங்க்கா. பாத்தியா, நிறைய வாங்கிட்டு போகிறேன்னு சொல்கிற. அக்காவுக்கு வாங்கி வச்சிருக்கியாப்பா? உங்களுக்கு இல்லாமே அக்கா, உங்களுக்கும் ஒரு பாட்டில் வாங்கி வச்சிருக்காக்கா. சாயங்காலம் ஆகும்போது உங்களுக்கு வீட்டில் கொண்டு தரதுக்கு வேண்டி தான் நான் அங்கே இருக்கேன் அக்கா. பரவாயில்ல தம்பி, நல்ல விஷயந்தான் பண்ணியிருக்க. சரிப்பா, இப்போ இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து அவங்க தோப்பில் காய்க்கக்கூடிய தென்னையே அவங்க மதிப்பு கூட்டி இந்த மாதிரி மரச்சக்கலையெல்லாம் ஆட்டி இயற்கை முறையில் எண்ணெய் எடுக்கிறாரு. இவரும் அந்த மாதிரி எடுக்கக்கூடியவர் தானாப்பா? கண்டிப்பாக்கா. ஏன் தெரியுமா, இவங்கள்ட்டையும் கொஞ்சம் தென்னை மரம் இருக்குது. அவங்கள்ட்டேருந்து தேங்காய் போக மற்ற தேங்காயில் வந்து மற்ற விவசாயிகிட்டேருந்து மொத்தமாக கொள்முதல் வாங்கி அதை வந்து சோலார் ட்ரையரில் உணக்கி அவங்க வந்து இயற்கை முறையில் வந்து மரச்செக்கெண்ணெய் வந்து கொடுக்குறாங்கக்கா. பரவாயில்ல தம்பி, நீ சொல்கிறத பார்த்தா இன்னைக்குள்ள காலகட்டத்தில் எல்லாமே கலப்படம். அதில் இயற்கை முறையை நம்ம தேடி தேடி ஒவ்வொரு இடத்துல பார்த்து தான் வாங்க வேண்டியிருக்கு. சரி, இவர் யார், இவரை பற்றி உள்ள விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நான் என்னப்பா செய்யணும்? அக்கா அதுக்கு தான் அக்கா, இன்னைக்கு இரவு 7:30 நம்முடைய கிசான் வாணி நிகழ்ச்சியில் வந்து மத்திகோடை சார்ந்த வி முருகேசன் அவங்க வந்து தென்னை சாகுபடியும் மதிப்பு கூட்டலையும் பற்றி இன்னைக்கு இரவு பேசுகிறத கேளுங்கக்கா. கண்டிப்பாக கேட்குறேன் தம்பி. கேட்குறது மட்டும் இல்லை, எனக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தேவை இருக்குது. நாம் போய் ஒரு நாள் பார்த்து வாங்கிட்டு வரலாம். சரியா? கண்டிப்பாக பார்த்து வாங்கிட்டு வரலாம்க்கா. ஐயா வணக்கம். வணக்கம் சார். ஐயா, நீங்கள் விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எந்த மாதிரி விவசாயங்கள் வந்து செய்கிறீங்க? நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்தில் வந்து தென்னை வந்து கூடுதலாக இருக்குது. அது போக எனக்கு வந்து சொந்தமாக ஒரு 20 தென்னுக்கிட்ட வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்த தேங்காவில் அதை வச்சு என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கேன். எனக்கு ஒரு வியாபார நோக்கத்தில் அப்படின்னா ஏதோ ஒரு சம்பாதிக்கலாம் ஒரு எண்ணத்தில் இருந்தனால நான் அந்த தென்னை வச்சு தேங்காவை மதிப்பு கூட்டு மாதிரி அப்படின்னா ஒரு தேங்காவை வச்சு கொப்பரை ஆக்கி அதில் தேங்காய் எண்ணெயை எடுத்து விற்கலான்னு சொல்லி முயற்சி பண்ணேன். சரி, இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் தென்னை இருக்குது, அதே போல் வந்து உங்களுக்கு வந்து இந்த தேங்காய் எடுத்து வந்து நீங்கள் மதிப்பு கூட்டி வந்து விற்பனை செய்யலான்னு சொல்லிட்டு இப்போ செய்கிறீங்கன்னு சொன்னீங்க. இது வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருடமாக செய்கிறீங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷமாக நான் இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி எந்த தொழில் பார்த்துட்டு இருந்தீங்க? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10th வரை படிச்சிருக்கேன். அப்போது தொழில் ஒன்றும் நான் வந்து ஒரு ஆட்டோவை வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன். சரி, இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க சொந்தமாட்டு ஆட்டோ வச்சு ஓட்டிகிட்டு இருக்கீங்க. ஒரு 5 ஆண்டு தான் வந்து மதிப்பு கூட்டி அது பண்ணுறேன்னு சொன்னீங்க. அப்படி பார்க்கும்போது யார் மூலம் வந்து இந்த தொழிலை வந்து நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்தில் வந்து நான் வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு அடிக்கடி போவேன். அப்பப்போ வேளாண் துறையிலேருந்து ஒரு மீட்டிங் போடுவாங்க. அப்போ அதில் என்ன ஆர்வம்னு சொல்லி நானும் போனேன். போகும்போது அப்போ அவங்க இருந்துக்கிட்டு இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னா விவசாய சம்மந்தமாக எப்படிலாம் செய்யலாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் இருக்குது வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் போய் கலந்துக்கிட்டேன். அப்போ கலந்துக்கிறதுல தான் வேளாண் துறையில் இருந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது, அப்போ அது மூலமாக நீங்கள் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் அதில் அட்டென்ட் பண்ணேன். இப்போ வந்து நீங்கள் வந்து வேளாண்மை துறை சார்பாக வந்து நீங்கள் வந்து பல பயிற்சிகளை வந்து கலந்து கொண்டிருக்கீங்க. ஆமாம் சார். சரி, இந்த மாதிரி மதிப்பு கூட்டலை பற்றி நீங்கள் எங்கேயாவது போய் பார்த்த அனுபவங்கள் இருக்கா? ஆமாம் சார். நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்படின்னா கிள்ளூர் பிளாக்ல வந்து அப்பப்போ போடுவாங்க. அப்படின்னா அந்த ட்ரைனிங் மாதிரி கொடுப்பாங்க. அப்போ அந்த இதில் வந்து நான் போவேன். போகும்போது அவங்க சொல்லுவாங்க ஆஃபீஸ் மரங்கள்லாம் வந்து அதை இது இப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் கலந்துங்கனால எனக்கு கொஞ்சம் சின்ன அனுபவம்லாம் அதில் இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட கூட வந்து நீங்கள் தென்னை மரம் இருக்குன்னு சொன்னீங்க. அது வந்து நாட்டு தென்னை மரம் இருக்குல்ல, ஒட்டு ரகங்கள் இந்த மாதிரி தென்னை மரங்கள் இருக்கா? இல்லை சார், நாட்டு தென்னை தான். ஏன்னா நம்ம ஏரியாவுக்கு அப்படின்னா நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாட்டு தான் நமக்கு பலன் தரும். முழுக்க முழுக்க நாட்டு தென்னை வச்சுருக்கீங்க. இப்போ அது வந்து கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகளான தென்னை மரங்கள் இருக்குன்னு சொல்லலாம்? இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 30 வருஷம் உள்ள தென்னை மரங்கள் இருக்குது. அது வந்து 60 வருஷம் வரை நமக்கு லாபத்தை ஈட்டி தரும். அது வந்து எப்படி பராமரிக்கிறீங்க அந்த தென்னை மரத்தை பொறுத்தவரை? பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயற்கை உரம் தான் அதுக்கெல்லாம் மெயின்.
அப்படின்னா திருநெல்வேலி சைடு அந்த சைடெல்லாம் போனீங்கன்னா நம்ம வந்து மாட்டுச்சாணம் அந்த மாதிரி அப்படின்னா காஞ்சது அங்கேருந்து போய் மொத்தமாக ஒரு டிம்போவில் கொள்முதல் பண்ணி அங்கேருந்து கொண்டு வந்து நம்ம ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா அப்படி அதிலெல்லாம் வச்சு பராமரிக்கிறீங்க. இப்போ காய் பலனை பொறுத்தவரை பார்க்கும்போது எப்படி இருக்குது? காய் பலம் பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் பொறுத்தவரை காய் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படின்னா பருப்பு கொஞ்சம் கனமாக நல்லா இருக்கும். எண்ணெய் தரக்கூடிய இதாக அது பருப்பு இருக்குது நமக்கு. வெளி மாவட்டத்தில் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் நமக்கு வந்து இங்கேயே நான் கிடைக்கிறனால நான் வெளி மாவட்டத்தில் கூடுதலாக வாங்குறதில்லை. நம்ம சொந்த ஊர்லேயே அதை வச்சே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்போ சராசரி வந்து ஒரு வெட்டுற அளவுன்னு பார்க்கும்போது எவ்வளோ தேங்காய் வரை கிடைக்க வாய்ப்பு இருக்குது? எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 500 இதுகிட்ட இதாகும். கிட்டத்தட்ட ஒரு 500 தேங்காய் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாம், 500 தேங்காய் கிடைக்க வாய்ப்பு. அது வெட்டுறதெல்லாம் வந்து நீங்களா இல்லை ஆள் வச்சு வெட்டுறது? இல்லை சார், அதுக்கு வந்து தனியாக அவங்க வெட்டுக்கு ஆளெல்லாம் உண்டு. அப்போ அவங்கள வச்சு தான் நம்ம வெட்டுறோம். சரி, இப்போ உங்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 500 தேங்காய் வந்து கிடைக்குது. இப்போ அதை வந்து நீங்கள் வந்து தேவையான அளவு வச்சு வந்து நம்ம மதிப்பு கூட்டி பண்ண எடுக்க முடியாது. அப்படி பார்க்கும்போது நீங்கள் மற்ற மாவட்டங்களிலோ இல்லை வந்து வெளி இடத்துலேருந்து அந்த தேங்காயை வாங்குறதானா? ஆமாம் சார், எப்படின்னா இந்தியை வச்சு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அப்போது அது என்ன செய்யணும்னா வெளி சந்தையிலேருந்து தான் நம்ம வாங்குவோம். வெளி சந்தையில் வாங்கணும்னா நம்ம சுற்றுவட்டாரம் 5-6 கிராமங்கள்லாம் இருக்குது. அப்போ அங்கே நம்ம தெரிஞ்ச தேங்காய் வெட்டுக்காரங்களாம் இருப்பாங்க. அவங்க மூலமாக இங்கே வெட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. 45 நாள் ஒருக்கா வெட்டுவாங்க கரெக்டாக. அப்போ அவங்கக்கிட்ட போய் மொத்தமாக நம்ம பேசி வாங்குவோம். இப்போ அந்த தேங்காய் வாங்குறதுன்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து அந்த தொண்டோட வாங்குறீங்களா இல்லை வந்து தேங்காயை வந்து அந்த மட்டையை உரிச்சு விற்பனை செய்வாங்க அப்படி வாங்குறதானா? இல்லை, முன்னால் வந்து நான் பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் தொளிச்சு தான் வாங்கிட்டு இருந்தேன். அப்படின்னா பச்சையாக இருக்கும். அப்போ அது வந்து எனக்கு வந்து கை கொடுக்கலனாக்கா அது அந்த நேரத்தில் வெட்டி போட்டால் தான் நமக்கு பலன் தரும். ஆனால் இது என்னன்னாக்கா நமக்கு அந்த பச்சையாகவே இருக்கும். பச்சையாக இருக்கிறனால நமக்கு அது எண்ணெய்க்கு ஆகாது. அதனால என்ன செய்யணும்னா இப்போ வந்து நான் அது வந்து தொண்டோட வாங்க தொடங்கினேன். தொண்டோட வச்சு அப்படியே காய வச்சுட்டோம்னா 45 நாள் கழிச்சு அப்புறம் அதையே ஒரு ஆளை வச்சு தொளிச்சு அதுக்கப்புறம் நான் வெட்டி அதுக்கப்புறம் காய போட்டு எண்ணெய்க்கு எடுப்பேன். இப்போ இந்த மாதிரி சில தோப்புகளில் போய் நீங்கள் மதிச்சு வாங்கும்போ இப்போ அந்த தேங்காய் விளை நிலத்தில் வந்து வெட்டி போட்டு அப்படி மதிச்சு வாங்குறதானா? இல்லை சார், அது வந்து எப்படின்னா நம்ம வந்து ஒரு தேங்காயும் நமக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே ஒருக்கா வாங்கியிருப்போம். அந்த மதிப்பில் அங்கே போவோம். ஆனால் இருந்தாலும் அன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்னன்னு பார்த்து அதில் சராசரி நம்ம மதித்து தான் வாங்குவோம். அது காயன்னா சின்னதாக இருக்கும் பெருசாக இருக்கும். இருந்தாலும் காயன்றது எல்லாமே ஒரே சரிசமமாக தான் நம்ம ஒரு ரேட்டு மதித்து வாங்குவோம். அப்படி மதிச்சு வாங்குறதுன்னு பார்க்கும்போது நீங்கள் தானே ஆள் கொண்டு வச்சு வெட்டுறது இல்லை அவங்களே வெட்டி போடுறது தானே? சில இடத்துல வந்து என்ன கேட்பாவோ அப்போது நானும் ஏற்பாடு பண்ணுவேன். சில இடத்துல வந்து அவங்களுக்கே ரெகுலராக வருஷ கணக்கில் வெட்டுவாங்கனால அவங்கள வச்சு வெட்டி நம்மக்கிட்ட சொல்லும் போது நான் போய் எடுப்பேன். அதை வந்து அந்த தோட்டத்திலே வந்து வெட்டி போட்டு அந்த மட்டை உரிக்கிறதா இல்லை வந்து வீட்டில் கொண்டு வந்து மட்டை உரிக்கிறதா? இல்லை சார், நான் வந்து எப்படின்னாக்கா நம்ம அங்கே வச்சு ஏன்னா நம்ம இப்போ 45 நாள் அங்கே காப்பாற்ற முடியாது இல்லையா? அதனால் தொண்டடியாக கொண்டு வந்து என்னோட 10 சென்ட்டில் அப்படியே வச்சு நாம் 45 நாள் அப்படியே போட்டுவிடுவேன். ஏன்னா அடுத்த வெட்டுக்கு முன்ன இதையே நம்ம கிளியர் பண்ணணும். அதுக்குள்ளே இது காஞ்சி கிடக்கும். அப்போ இதையே அதுக்கப்புறம் ஆளை வச்சு நானும் தொளிச்சு தேங்காவை எடுத்து கொப்பரை ஆக்குவேன். அப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் அளவுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து அந்த தேங்காய்களை வந்து தொண்டோட வாங்குறது? ஆமாம் சார், அப்படி தான் வாங்குவேன். போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு இதை ஏன்னா நல்லா காயணும். தேங்காய் வந்து நல்லா அந்த தொண்டோட காயும் போது தான் உள்ளே வந்து வெட்டி நம்ம காய போடும்போது அது வந்து இலகுவாக அதை இழக்க முடியும். சரி, இந்த மாதிரி நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய்க்காக பயன்படுத்தும்பா வந்து அந்த தேங்காயை வந்து எத்தனை கொலவரம் வந்து நம்ம வெட்டுறது நல்லது? இது வந்து நம்ம கரெக்டாக சொல்லணும்னா இப்போ உள்ள தேங்காய் வெட்டு இதை அவன் பார்க்கும்போது எல்லாம் விவசாயம் மருங்க என்ன செய்வாங்கன்னாக்கா தென்னு ஆகும்போது ஒரு லேப் அப்படின்னா ஒரு கூலி ஆளுக்கு போட்டாக்கா 40 ரூபா வாங்குவாங்க. அவங்க சராசரி மேலே ஏறிட்டு சும்மா இறங்க முடியாது இல்லையா? அதனால் அவங்க என்ன செய்வாங்கன்னாக்கா 2ஆங்குல கூட பார்த்து வெட்டி போட்டுடுவாங்க. அப்போ அது வந்து வியாபார நோக்கத்தில் போடுது. ஆனால் ஒரு லேபர் ஒரு கூலிக்கு 40 ரூபாய்க்கு நம்ம ஏற்பாடு பண்ணும்போது அவங்களும் யோசிப்பாங்க இல்லையா? சரி, நம்ம இனி அடுத்த கொலை ஆகும்போது அடுத்த 45 நாளுக்கு அந்த தேங்காய் இருக்காது. ஏன்னா காஞ்சிடும், கீழே விழுந்துடும். அப்போது விவசாயி கிடைக்காது. அதனால் என்ன செய்வாங்கன்னா 2ஆங்குலம் கூட வெட்டி போட்டுடுவாங்க. இப்போ அது வந்து நமக்கு நேரடியாக பயன் தராது. ஆனால் அதை காய போடும்போது நமக்கு அது பயன் தரும். அப்போ வந்து அந்த தேங்காய்னு பார்க்கும்போது நல்ல விளைச்சலான தேங்காய் தான் வந்து எண்ணெய்க்கு வந்து நல்ல பயனுள்ளதாக இருக்கும். ஆமாம் சார், நல்லா காஞ்சி இருந்தால் தான் நமக்கு அது எண்ணெய்க்கு சரி வரும். சரி, இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் வந்து அந்த தேங்காய் மட்டையோட வந்து காய போட்டுட்டு அதை வந்து உரித்து நீங்கள் அதை வந்து எப்படி அந்த எண்ணெய் ஆக்குறீங்க? இதுக்கு முன்ன வந்து வெளியில் ஒரு தின்ன மாதிரி கட்டியிருப்போம். அப்போ அதில் தான் சிமெண்ட் தளங்கள்லாம் போட்டு அதில் தான் காயப்படுவோம். ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை. ஏன்னா இப்போ வந்து மத்திய அரசாங்கம் ஒரு ஸ்கீம் ஒன்று வச்சுருக்கு. அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா மதுப்புக்கு ஊட்டி விற்கிற தகுந்த ஒரு ஸ்கீமில் சோலார் ட்ரையர்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. அப்படின்னா அது வந்து நேரடி வெயிலில்
இது பண்ணி ஒரு ஷீட் மாதிரி போட்டு அதில் உள்ள காயை போட்டு அதில் வந்து தூசியோ மண்ணோ மலையோ என்ன இதாக இருந்தாலும் கூட இதாகாது. அதில் வெட்டி அதில் காய போடும்போது ஒரு நாள் மட்டும் வெயில காய போடணும். மறுநாள் நம்ம அந்த செட்டில் உள்ள போட்டுட்டோம்னா அது கிட்ட ஒரு 5 நாள் காயும். அப்படின்னா 3 நாள் காயும். அதுக்கப்புறம் சிரட்டையில் இருந்து இலக்கி அப்புறம் 3 நாள் வைக்கணும். வைக்கும் போது நல்லா காஞ்சி கிடைக்கும். காஞ்சி கிடைக்கும் போது அதுக்கப்புறம் நம்ம அது கொப்ரா ஆக்குவாங்க. அந்த கொப்ராவை நம்ம எண்ணெய் ஆக்கிக்கலாம். இப்போ முதல்ல வந்து நீங்கள் வெட்டி வந்து வெயிலில் வந்து காய போடணும். ஆமாம் சார், நல்லா வெயிலில் காயணும். ஒரு நாள் எப்படி இருந்தாலும் நேரடி சூரிய ஒளியில் அது காயணும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ தேங்காய் வந்து நீங்கள் வெட்டி காய போடுறீங்க? இப்போ சமயத்துக்கு வந்து நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். ஒரு வேலையாளையும் வச்சுக்கிட்டு செய்யும். மொத்தம் 3 பேர். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 500 தேங்காய் தற்சமயத்துக்கு உடச்சி காய போடும். ஏன்னா கிளைமேட் பார்க்கணும். அந்த டைமிங் வந்து ஒரு 8 மணிக்கு நம்ம தொடங்கணும்னா கூட ஒரு 500 700 மிஞ்சி போனால் ஒரு 1000 தேங்காய் நாங்கள் வெட்டுவோம். வெட்டி அப்படின்னா உடச்சி காய போடும்போது அதே 12 மணி 1 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் சாயந்தரம் 3 மணிக்குள்ளே அது காயணும். ஏன்னா சாயந்தரம் கிளைமேட் சேஞ்ச் ஆகிடும்னா அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே உள்ள ஆக்கிடணும். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்போ மழை வரும் எப்போ இது இருக்குன்னு தெரியாது. அதனால எப்போ உஷாராக இருக்கணும். மழை துளி வருதுங்கன்னா நம்ம எடுத்து செட்டில் ஆக்கிடணும். சரி, எப்போ வெட்டி காய போடுறோன்னு பார்க்கும்போது அந்த பருப்பை வந்து நீங்கள் வெயில் படம் மாதிரி வைக்கணும். ஆமாம் சார், வெயில் பார்வைக்கு தான் அது பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த நேரடி ஒலி அதில் அப்படின்னா சூரிய ஒலி அதில் பட்டால் தான் அது வந்து அந்த ஈரத்தன்மையை அதை எடுக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த சோலார் ட்ரையர்னு சொல்லுவாங்க, அது அந்த செட்டில் ஆக்கணும். சரி, இப்போ இன்னைக்கு காய போட்டுட்டு இன்னைக்கு வந்து சோலார் ட்ரையில் வந்து நம்ம உள்ளே வச்சிடணும். ஆமாம் சார், அது இன்றைக்கான சாயந்தரத்துக்குள்ளே உள்ள ஆக்கிடணும் அது. ஏன்னா அதுக்கப்புறம் காய போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அந்த சோலார் ட்ரையரில் போட்டுட்டோம்னா அந்த சோலார் ட்ரையரோட தன்மை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வெளியே வெப்பம் வந்து 30 டிகிரி இருந்தோன்னா உள்ளே வந்து 60 டிகிரி வெப்பம் இருக்கும் சார். அப்போ அந்த 60 டிகிரி ஆகும்போது அது சீக்கிரமாக அப்படின்னா 3 நாள் அது நல்ல ஈரத்தன்மை இல்லாமல் காய்ச்சி கிடச்சிடும். ஒரு 3 நாள் வந்து சோலார் ட்ரையில் வந்து காய வைக்கணும். காய வச்சுட்டு திரும்ப அதை வந்து அந்த பருப்பு எடுக்கணுமா? ஆமாம் சார், அதுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா அது நமக்கு தெரியும் சிரட்டையிலேருந்து அது விலகி இருக்கும். அப்போ சிரட்டையிலேருந்து விலகி இருக்கும்போது அதே நம்ம என்ன செய்யணும், நாங்கள் 2 பேரும் இந்த வேலை ஆளும் 3 பேரும் சேர்ந்து அதையே இலக்குவோம். இலக்கிட்டு அப்புறம் 3 நாள் அதில் உள்ள வச்சு காய போடணும். திரும்பவும் அடுத்து 3 நாள் வந்து அந்த சோலார் ட்ரைல திரும்ப வைக்கும். ஆமாம் சார், அப்போ தான் அது வந்து நல்லா பருப்பு வந்து காஞ்சி கிடைக்கும். அப்போ தான் அது வந்து நமக்கு எண்ணெய்க்கு ஆகும். ஏன்னா ஈரத்தன்மை இருந்தானாக்கா எண்ணெய் வந்து ஸ்பாயில் ஆகிடும். அப்படின்னா கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நல்லா காஞ்சாதான் நமக்கு எண்ணெய் நல்லா கிடைக்கும். சரி, நீங்கள் வந்து அந்த எண்ணெய்க்காக அந்த பயன்படுத்தம்போ அந்த தேங்காய் உலர போட்டு எடுத்து என்ன பக்குவத்தில் இருக்கணும்? அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இயற்கையாகவே நம்ம காய போடுறதுனால இதில் வந்து சுருங்கல் எல்லாம் கூட இருக்கும். ஆனால் அது வந்து கெட்டு போகாது, நல்லா தான் இருக்கும். கெடாமல் இருக்குது. வேறு எல்லாம் போடுவாங்க, நம்ம அதெல்லாம் செய்யறதில்லை. ஏன்னா நம்ம இயற்கையில்னா எல்லாரும் வந்து இப்போது ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறனால எல்லாரும் வந்து இயற்கையாகவே தேங்காய் எண்ணெய் பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெயை கொடுக்குறீங்க. ஆமாம் சார், வேறு ஒரு கலப்படம் இல்லாமல். அப்படி இதனால இது வந்து பச்சையாக இருந்து அதே மாதிரி காஞ்சி கிடைக்கும் போது நல்லா சுருங்கலும் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா நம்ம அப்படி இருந்தாலும் நம்ம வெட்டி தான் அதில் போட போகிறோம், மரச்சக்க என்னென்ன ஆக்க போகிறோம். அதனால அப்படியே தான் இருக்காது. அதனால கெடாது, பார்க்கறதுக்கு நமக்கு சுருங்கின மாதிரி இருக்கும். இந்த ஃபோட்டோவில் காட்டுற மாதிரி அது பச்சை பச்சைன்னு இருக்கும், அந்த மாதிரிலாம் வராது. அப்படின்னா நான் என்ன சொல்லுறேன்னா நல்லா சுத்தமாகவும் இயற்கையாகவும் காய போட்ட மாதிரியும் எந்த பாதிப்பு இல்லாத ஆரோக்கியத்துக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு நல்லா இருக்கு. இது பார்க்கும்போது நீங்கள் கூட வெட்டி போடுற டைமில் வந்து டக்குன்னு மழை ஏதாவது வர மாதிரி இருக்கும், வெயில் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் அந்த தேங்காய்களை என்ன பண்ணுறீங்க? இந்த தேங்காய் பொறுத்தவரைக்கும் எப்படின்னா நம்ம அன்னைக்கு வெட்டி போடும்போது காலத்தை நல்லா வெயிலாக இருக்கும். நாங்கள் சரி இன்னைக்கு வெயில் உண்டுன்னு சொல்லி வெட்டி போட்டுடுவோம். பார்த்தாக்கா ஒரு 3 மணி ஆகும்போது திடீர்னு கிளைமேட் மாறும். அப்போ திடீர்னு மழை துளி. அப்படின்னா தேங்காய் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நனைஞ்சிடக்கூடாது. நனைஞ்சா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அது வந்து ஒரு மாதிரி கெட்டு போயிடும். அந்த பூஞ்சல் மாதிரி பூஞ்சல் மாதிரி வந்துடும். அப்போ அது வந்து எண்ணெய்க்கு ஆகாது. எண்ணெய்க்கு ஆகாது, அது கிடைக்காது, பருப்பு கிடைக்காது நமக்கு. அது என்ன செய்யணும்னா அப்போ அதனால தண்ணி படாத அளவுக்கு அதை நம்ம பாதுகாக்கணும். அப்போ பாதுகாக்கணும்னு சொல்லும்போது உடனே இந்த மாதிரி கிளைமேட் எடுத்தோம்னா உடனே நாங்கள் எங்கே இருந்தாலும் உடனே ஒரு வேளை வெளியே எங்கே போயிருந்தா கூட உடனே வீட்டு அம்மா ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க, உடனே வந்து நாங்கள் செட்டுக்குள்ளே ஆக்கிடுவோம். சரி, நீங்கள் அந்த எண்ணெய்க்காக எடுக்கமா வந்து இப்போ அந்த எவ்வளோ கிலோ தேங்காய்கள் வர போடுறீங்க? எண்ணெய் அரைக்கி இதை பார்க்கும்போது நான் இப்போ வந்து மரச்செக்கு போட்டிருக்கேன். அப்போ அந்த மரச்செக்கில் வந்து 1 டைம் வந்து 20 கிலோ வரை அதில் போடலாம். மரச்செக்கில் 20 கிலோ வரை போட்டு நம்ம இது. ஆனால் அதில் வந்து அவுட்புட் கொஞ்சம் குறைவாது. அப்படின்னா நம்ம கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 60% தான் கிடைக்கும் மரச்செக்கில். இதே இரும்பில் இதாகும்போது நமக்கு 70% கிட்ட கிடைக்கும். ஆனால் இது நம்ம ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால நம்ம கிராமத்தில் அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம மரச்செக்கை ஏற்பாடு பண்ணுவோம். சரி, இப்போ நீங்கள் கூட வந்து இந்த மரச்செக்கு சோலார் ட்ரையெல்லாம் வந்து பார்க்கும்போது வேளாண் துறை சார்பாக வந்து மானிய திட்டத்தில் வாங்கி
வாங்கியிருக்குன்னு சொன்னீங்க. எவ்வளோ ரூபா கொடுத்து இந்த மாதிரி இயந்திரத்தை வந்து மானிய திட்டத்தில் பயன்பெற்றீங்க? ஏன்னா இது வந்து எப்படின்னா, நான் வந்து முதல்ல சொன்னேன் இல்லை, ஒரு சின்ன சின்ன மீட்டிங்லாம் அட்டென்ட் பண்ணேன். அப்போ அது மூலமாக போகும்போது நமக்கு வந்து இந்த வேளாண் துறை சம்மந்தமாக பிளாக் ஆஃபீஸில் இருந்து, கிள்ளியூர் பிளாக்னு சொல்லுவாங்க, அப்போ அந்த பிளாக் ஆஃபீஸில் இருந்து நமக்கு இந்த வேளாண் துறை இயக்குனர் திரு சுந்தர் டேனியல் பேலஸு மேடமும், அடுத்தது மாவட்ட தொழிலாளர் அலுவலர் அவரும், அப்புறம் வேளாண் துறை விற்பனை மற்றும் வணிகத்துறை சம்பந்தமாக விஜய் ஆனந்த் உதவி வேளாண்மை அலுவலர் கிள்ளூர் அவரும், அப்புறம் கீதா வேளாண்மை அலுவலர். இப்போ இவங்கெல்லாம் வந்து நான் அணுகினேன். அணுகினோடனே அவங்க வந்து இந்த திட்டத்தை பற்றி என்கிட்ட விரிவாக்கம் சொன்னாங்க, இப்படியெல்லாம் இருக்கு. அப்போ அவங்க சொன்னதை வச்சு நான் பயன்படுத்த தொடங்கினேன். இப்போ அந்த மூலமாக அவங்க வந்து எனக்கு இப்படி செய்யுங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த அவங்க சொன்ன நடைமுறையில் நான் எல்லாமே ஃபாலோ பண்ணி ட்ரைனிங் தந்தாங்க, எல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் பேங்க் அவங்க ரெக்கமெண்ட் தான் பண்ணுவாங்க. ஆனால் அது மூலமாக நான் பேங்க் அணுகினேன். அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு இந்த ஸ்கீமுக்கு மட்டுமே மொத்தம் 7 லட்ச ரூபா ஸ்கீம் மொத்தம். சரி, இப்போ ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ லிட்டர் தேங்காய் எண்ணெய் வரை நீங்கள் எடுக்கிறீங்க? இப்போ தற்சமயத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 100 கிலோ வரை நான் போடலாம். செக்கில் வந்து 100 கிலோ வரை ஆட்டி போடும்போது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 லிட்டர் கிட்ட 60-70 லிட்டர் கிட்ட வருது. அப்போ மார்க்கெட் பண்ண வேண்டிய நான் ஒரு 10 கடை அந்த சரௌண்டிங்லலாம் பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த கடைங்களும் நான் சப்ளை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு பார்க்கும்போது எனக்கு 8 கிட்ட நான் இன்னும் கூடுதலாக கூட போடலாம். ஆனால் தற்சமயத்துக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் தற்சமயத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ தினசரி வந்து நீங்கள் அந்த மரச்சக்கில் போடுற அளவுக்குள்ள தேங்காய் வந்து உங்கள்கிட்ட கிடைக்கா? ஆமாம், நான் வந்து எப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, முன்னே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நான் முதலே ஸ்டாக் பண்ணிவிடுவேன், வாங்கி வச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ இது அப்படியே ரொட்டீன் ஆகிட்டே இருக்கும். இப்போ 45 நாளுக்கு ஒருக்கா நான் எங்கெங்கே வாங்கினோ அதே இடத்துல அப்புறம் நான் திரும்ப போய் வாங்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15,000 தேங்காய் கிட்ட எனக்கு எப்போ நின்றுக்கிட்டே இருக்கும் வீட்டில். கோடை காலங்கள் பார்க்கும்போது இந்த தேங்காய் கிடைக்க குறைவாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து மற்ற மாவட்டத்திலேருந்து வாங்குறதா இல்லை உள்ளூர் மாவட்டம் நம்ம மாவட்டத்திலே கிடைக்குதா? இல்லை சார், அது நீங்கள் சொன்னது கரெக்டு தான். ஆனால் உள்ள இடத்துல வந்து கொஞ்சம் குறையும். அந்த நேரத்தில் வெளிச்சந்தையிலேருந்து நான் கொஞ்சம் வாங்குவேன். ஆனால் கூடுதலாக வாங்க மாட்டேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா அங்கேயும் இதே நிலைமை தானே இருக்கும். ஆனால் அவங்க இதை ஸ்டாக் பண்ணி வச்சிருப்பாங்க. இருந்தாலும் நமக்கு வந்து தேவை என்னன்னா பலவடம்னு சொல்லுவாங்க. பலவடம்னு சொன்னால் அந்த இலசு இல்லாமல் நல்லா காஞ்சி கிடக்க தேங்காய் தான் வேணும். அதனால கொஞ்சம் பைசா கொஞ்சம் அப்படின்னா அங்குள்ள மார்க்கெட் ரேட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இருந்தாலும் அங்கே கூட கொஞ்சம் வாங்குவேன். இருந்தாலும் அந்த தேங்காயினுடைய விலைன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு நாளைக்கு வந்து விலையில் வந்து மாற்றங்கள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அந்த தேங்காயினுடைய விலையை பொறுத்து நீங்கள் எண்ணெய் விற்பனை செய்கிறது? இல்லை சார், அப்படி செய்ய முடியாது. ஆனால் என்னன்னா ரேட்டு குறையும் போது நாங்கள் கூடுதலாக வாங்கி போடுவோம். அப்படி வாங்கி போட்டால் தான் நம்ம இந்த சீரான விலைக்கு கொடுக்க முடியும். அதனால் நான் என்ன செய்வேன்னா, முன்கூட்டியே நமக்கு தெரியும் மார்க்கெட்டில் அதை இந்தந்த சீசனுக்கு இந்த தேங்காயெல்லாம் இப்படி குறையும், இந்த ரேட்டெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லும் போது நான் முன்கூட்டியே வாங்கி வச்சுட்டு, ஆனால் அதே ரேட்டுக்கு நம்ம விற்க முடியும். ஏன்னா நம்ம இப்போ ரேட்டு அப்புறம் 10 நாள் கழிச்சு அப்புறம் ரேட்டை குறையும் போது நம்ம அந்த ரேட்டு கொடுக்க முடியாது. அதனால் நிலையான ரேட்டு கொடுக்கணும்னு சொன்னால் நம்ம முன்கூட்டியே நம்ம எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கிட்டு கொடுக்க முடியும். விற்பனை செய்கிறதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி விற்பனை செய்கிறீங்க? இப்போ உங்கள் இடத்துலேயே வச்சுருக்கீங்களா இல்லை வந்து பெரிய பெரிய கடைகள் அந்த மாதிரி கொடுக்குறதாண்ணா மார்க்கெட்டில்? இப்போ இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மெயின் ரோட்டில் தான் இருக்குது. எனக்கு ஏற்கனவே அறிமுகம் இருந்தனால எல்லாரும் என் கடைக்கு வருவாங்க. அப்போ அவங்களே வாங்கி இது பண்ணுவாங்க. அது போக அங்கேயே ஒரு சுற்று வட்டாரத்திலே ஒரு 10-15 கடையெல்லாம் நான் பேசி வச்சுருக்கேன். அப்போ அவங்களுக்கு தான் நான் தனியாக கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா எப்படி தான் இருந்தாலும் நம்ம எவ்வளோ சொன்னாலும் சில மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கைன்றது வராது. அப்போ அவங்க வந்து வாங்கி பயன்படுத்தி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து வாங்குவாங்க. அந்த விதத்தில் பார்க்கும்போது என்னோட இது வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கிறதுனால வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இது பார்க்கும்போது நீங்கள் கூட வந்து அந்த தொண்டோட வாங்குறதுனால அந்த தொண்டை என்ன பண்ணுறீங்க? அதே மாதிரி வந்து அந்த தேங்காயினோட அந்த சிரட்டை இருக்கு இல்லையா, சிரட்டை என்ன பண்ணுறீங்க? சிரட்டை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெரிய பெரிய கம்பெனிக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க. சாதா வந்து இப்போ நான் தற்சமயத்துக்கு நான் பக்கத்துலேயே ஒரு ஆள் இருக்கார். அப்போ அவருக்கு தான் நான் அது கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது வந்து அன்றைக்கி அது மார்க்கெட் இப்போது சாதா பார்க்கும்போது 10 ரூபா 12 ரூபாலாம் இருந்து இப்போ ரேட்டு குறைஞ்சிருக்கு. சிரட்டை வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ 9 ரூபா வச்சு வாங்க ஆகும். அப்போ அவங்க வந்து பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் அவங்ககிட்ட வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து அந்த சிரட்டை வந்து மதிப்பு கூட்டி விற்பனை செய்யறதுக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க. இதே தான் அந்த தொண்டுகள் எல்லாம் என்ன பண்றீங்க? தொண்டு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கயிறு கம்பெனி எல்லாம் நம்ம சுற்று வட்டாரத்துலாம் இருக்கு. அப்போ அவங்க வந்து மொத்தமா ஒரு ஆள் வர அப்படின்னா ஒரு ஏஜென்சி தனியா இருக்காரு. அவர் வந்து மொத்தமா நம்ம கிட்ட வந்து வாங்கிட்டு போயிடுவாரு. அதுக்கு ஒரு ரேட் இருக்கு. அப்போ அந்த ரேட்டை வச்சு அவங்க கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போய் கயிறு கம்பெனிங்கெல்லாம் அவங்க தனியாக கொடுத்துடுவாங்க. உழைப்பு பொறுத்தவரை சொல்லுங்க, அந்த உழைப்பு வந்து நீங்க சொந்த உழைப்பு இருந்தா மட்டும் போதுமா இல்லை வந்து வேலை ஆட்கள் வச்சு பயன்படுத்துறது நல்லதா? அப்படின்னா நான் இப்போ என்னோட தகுதிக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு ஆள் 2 பேரை வச்சு தான் நான் வேலை செய்யேன். ஆனால் இது பெரிய அளவில் செய்யணும்னு சொல்லும் போது கொஞ்சம் இடம் வேணும். கொஞ்சம் இடம் வேணும்னா கிட்டத்தட்ட ஒரு நான் வந்து 500 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் அந்த செட்டே போட்டிருக்கேன்.
ஆனால் இது 1000 ஸ்கொயர் ஃபீட் கூட போடலாம், 2000 ஸ்கொயர் ஃபீட் போட்டு கூட செய்யலாம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும்னு சொல்லும் போது வேலை ஆட்கள் கூடுதலாக வேணும். நான் அதுக்கு பெரிய அளவுக்கு போகல, இப்போ தற்சமயத்துக்குள்ளதை வச்சு நான் அப்படியே அதே நடத்திக்கிட்டு இருக்கேன். இது போதுமானதாக இருக்கு எனக்கு. அதனால இதுக்கு மேலே வருங்காலத்தில் ஏதாவது அப்படி ஒரு ஐடியா இருந்தால் செய்யலான்னு. சரி, என்ன அளவில் வருமானம் இருக்கு இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து தென்னையும் சாகுபடி செய்கிறீங்க, இது போல வந்து மதிப்பு கூட்டி விற்பனையும் செய்கிறீங்க, அந்த அடிப்படையில் பார்க்கும்போது என்ன அளவில் வருமானம் இருக்கு? நான் சார் பார்த்தீங்கன்னா எப்படி தான் இருந்தாலும் நம்ம அதிக லாபம் வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. காரணம் என்னன்னாக்கா மார்க்கெட்டில் வந்து அப்படின்னா பொது சந்தையில் வந்து ஒரு ரேட்டு இவ்வளோ தான் விற்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. அப்போ அதுக்கு மேலே நம்ம விற்க முடியாது. அப்போ அந்த மதிப்புக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இங்கே கரெக்டாக நம்ம அதையே மெயின்டைன் பண்ண முடியும். மெயின்டைன் பண்ண முடியும்னா நம்ம அதையே அனுசரித்து தான் எல்லாமே செய்ய முடியும். அதனால் ரேட்டெல்லாம் பார்க்கும்போது அதே ரேட்டாக தான் இருக்கும். ஆனால் இங்கே உழைப்புன்றது எங்கள் உழைப்பு தான், சொந்த உழைப்பு. ஒரு எனக்கு தெரிஞ்சு இப்போ இது வரைக்கும் நமக்கு ஒரு 20% கிடைச்சாலே போதும் அந்த ஒரு எண்ணத்தில் தான் நான் இப்போ. ஆனால் இது எனக்கு தாராளமாக எனக்கு கிடைக்கிது, அதிக லாபம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நம்ம செய்கிற உழைப்புக்கு எனக்கு ஊதியம் கிடைக்கிது. என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கும்போது வந்து நம்ம வந்து சொந்த உழைப்பும் இருக்குது, அதிக லாபத்தை வந்து எதிர்பார்க்காம நம்ம வந்து மக்களுக்கு வந்து ஒரு சுத்தமான தேங்காய் எண்ணெய் கொடுக்கறது வந்து நல்லதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம் சார், ஆமாம் சார். இப்போ இவ்வளோ நேரம் வந்து தென்னை சாகுபடி மதிப்பு கூட்டலும் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா. நன்றி. நன்றி சார். இதுவரை தென்னை சாகுபடியும் மதிப்பு கூட்டுதலும் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் மத்திக்கோடு வி. முருகேசன் அவர்கள். உடன் உரையாடியவர் டி. எட்வின் ஜெயராஜ். இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி.